ஹாய்! இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் செய்யலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சப்பாத்தி குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிரட்டி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் தக்காளி தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு அதை வந்து தாளிப்பு கொடுத்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். கல் போட்டு மூடி வச்சா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலாஸ் என்னென்ன மசாலாஸ் போடணுமோ நான் வந்து சாம்பார் தூள், கறி மசாலா தூள் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ்ல என்னென்ன மசாலாஸ் போடணுமோ, ஒருத்தர் வரமிளகாய் தூள் போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதெல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் மாவெல்லாம் எடுத்து என்னென்ன சைஸ்க்கு எனக்குலாம் பெருசாக உருண்டை பிடிச்சி போட்டுறலாம், அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் குட்டி குட்டியெல்லாம் போட்டுட்ருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய பெரிய சப்பாத்தியை உருண்டை பிடிச்சி எல்லாம் போட்டேன். அப்புறமேட்டு தக்காளி தொக்கு கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் வந்து கிளறி விட்டே இருக்கணும். எனக்கு இல்லை அடி பிடிச்சி போயிடும். எனக்கு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் 15 மினிட்ஸுக்கு ஒருக்கா 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா கிளறி விடணும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சு தானே பண்ணுறோம், அதனால். அப்புறமேட்டு எடுத்து இப்போ எப்படி புரோட்டாக்கெல்லாம் எப்படி உருண்டை பிடிச்சி போட்டு வைக்கிறாங்க ஆயிலில் ஊற வைக்கிற மாதிரி, நாம் இதே மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பிரட்டி வச்சோன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக தான் வந்திருக்கும். உங்களுக்கு வீடியோவிலே காட்டுற பாருங்க. இப்போ நான் வந்து சப்பாத்தி கொஞ்சம் ஒன்றா இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே எல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டு அது ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு, ப்ளைன் மாவு இருக்குது பார்த்தீங்களா, கோதுமை மாவு, அதை எடுத்து டஸ்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து எப்போயுமே சப்பாத்தி சுட்டுனாவே முட்டை சப்பாத்தி, அது முட்டை போட்டு சப்பாத்தி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை போட்டு சாப்பிட்டோம்னா. உங்களுக்கு என்ன சப்பாத்தி பிடிக்குமா, பூரி பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து இப்படி தான் தக்காளி தொக்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.